தமிழ்மாறன் சார் 2021 சார் சொன்ன மாதிரி விழுக்காடு வெற்றிக்கான விழுக்காடுங்கிறது ரொம்ப குறைவு தான். அதில் அரசு ஊழியர்களுடைய பங்கு மிக அதிகமாக இருந்தது. அப்போது அப்படிப்பட்ட அரசு ஊழியர்கள் இன்றைக்கி ஆளுங்கட்சி மீது அதிருப்தி இருக்காங்க. அது அதிமுகவுக்கு சாதகமாக அமையலாம் அப்படின்றாங்க. அவங்க ஓட்டே போடாமல் வராட்டியும் கூட ஓட்டு விழுக்காடு குறையும் போது சாதகமாக அமையும். ஓட்டு போட வந்தாங்கன்னா திமுகவுக்கு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கில் சொல்கிறாரு. அப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செய்து 60 லட்சம் மக்களை சந்தித்திருக்கு அப்படிங்கிறாரு. நாம் பார்க்கக்கூடிய எல்லா மக்களும் திமுகவுக்கு எதிர்ப்பு நிலையில் இருக்காங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியுதுன்றாங்க. பல திட்டங்கள்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்கன்னு மக்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வரக்கூடிய அந்த பயணத்துக்கு வரக்கூடிய அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து ஸ்டாலினால் பொறுத்துக்கொள்ள முடியல அப்படின்றாரு. எனக்கு அவர் சொன்னதை கேட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு சில இடங்களில் திராவிட மாடல்னு சொன்னதை அவர் ஒரு கருத்து சொன்னார். எங்களுடைய ஆட்சி நடந்ததையும் சேர்த்து தான் அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள்னு சொன்னார். திமுகங்கிற கட்சியில் இருந்து தான் அதிமுக வந்ததுங்கிறத அவர் மறந்துட்டார்னு நினைக்கிறேன். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நடைமுறையை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னவெல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்களோ, என்ன நோக்கத்துக்காக அந்த கட்சி உருவாக்கப்பட்டதோ அதிலிருந்து மாறுவதற்கு வழி இல்லாமல் செய்திருந்த பொழுதுதான், அதை பின்பற்றிய பொழுதுதான் சில சமயங்களில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டது. அதை நான் மறுக்கல. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க, அதை விட்டு மாறிவிட்ட காரணத்தினால்தான் 2021 அதிமுக தோல்வியுற்று இருக்கிறது. இதில் இவங்க சொல்றது புதுசாக ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது ஜெயலலிதா அம்மையாரனுடைய ஜே மாடல்னு சொல்லி ஒன்று உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதை யார் சொல்கிறாங்கன்னா, திரு எதிர்கட்சியினுடைய தலைவர் சிலுவம்பாளையம் பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள். ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் சார். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் தலைமைங்கிறது ரொம்ப 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 அவசியமாக பார்ப்பாங்க மக்கள். சரி, ஜெயலலிதா அம்மையார்ட்ட ஒரு தலைமைத்துவ பண்பு இருந்ததுங்கிறத மக்கள் ஏற்றுக்கிட்டதுனால தான் மீண்டும் அவரால் ஆட்சியை தொடர முடிந்தது. பெரும் சரிவுக்கு பிறகு கூட அம்மையாரால் மீண்டெழ முடிந்தது. அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்துச்சு. அது மாதிரியான எந்த ஒரு பண்புமே எங்களை பொறுத்தவரையில் நான் சொல்லுகிறேன், ஒரு சாமானியர்களிடம் கேட்கின்ற பொழுது கூட அப்படிப்பட்ட பண்புகளை திரு எதிர்கட்சி தலைவர் அவர்களிடம் பார்ப்பதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் தான் இருக்கிறதுங்கிறத என்னுடைய கூற்று. அதிமுகவில் பல பெரிய தலைவர்கள்லாம் சீனியர் லீடர்லாம் இருக்காங்க. அவங்கள தாண்டி இன்னைக்கு அதிமுக அப்படிங்கிறது அதை தான் நான் சொல்லி முடிச்சிடறேன். அதை நான் சொல்லி முடிச்சிடறேன். ரொம்ப சிம்பிள். அவர் ஒரு 3.5 வருஷம் ஆண்டாருங்க. அந்த 3.5 ஆண்டுகளில் நான் சொல்றேன், நான் எந்த விதத்திலுமே சொல்றேன், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதமே கூட பாரதிய ஜனதாவினுடைய ஒரு அடிமையை அவர்கள் தேர்ந்தெடுத்து இங்கு முதல்வராக்கி கொண்டார்கள். அவ்வளவுதான். அங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சார் குறுக்கிட வேண்டிய சார் சார் நீங்க பேசும்போது என்ன சார் தப்பா பேசிட்டாங்க? சொன்னதெல்லாம் கேட்டீங்க. திராவிட முன்னேற்ற முதல்வர் ஆகிறாரு. மக்களுக்கு தெரியும். மரியாதை குறைவா பதிவிட்டுக்கு சொல்லுங்க. பேச வேண்டாம். மரியாதை குறைவா பொருள்படுற மாதிரி பேசல. நான் சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சசிகலா அம்மையாரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு, நீங்க ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்கிட்டு, நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைச்சிட்டு அதை உருவாக்குது ஒரு ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் உட்கார்ந்துக்கிட்டு அதுக்கு முதலமைச்சரா உட்கார்றாரு. 3.5 வருஷமா என்னென்ன சீர்கேடுகள்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய முடியுமோ, பாரதிய ஜனதா எப்படி எல்லாம் இங்க இருக்கக்கூடியவர்களோட உரிமைகளை பறிக்க முடியுமோ, கல்வியில எப்படி சிதைக்க முடியுமோ அத்தனையும் செஞ்சது ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து பதிவு. பாஜக சொல்றபடிதான் அவங்க கேட்கறாங்க. பாஜக கிட்ட அடிமையா இருக்காங்க அப்படின்னீங்கன்னா பாஜக விட்டு வெளியே வந்தாங்க. பாரதி எப்ப வெளியே வந்தாங்க?
கூட்டணி முடிச்சிட்டு வெளிய வந்தாங்களே சார். அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் தரைக்குறைவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி வெளிய வந்தாங்க. எதிர்க்கட்சி ஆனதுக்கு அப்புறம் வெளியே வராங்க. ஏன் வர்றாங்க? பாராளுமன்ற தேர்தலுக்கு ஏன் திரும்ப போய் சேர்ந்தாங்க? அவங்களுக்கு ரைட கண்டா பயம் வந்துச்சு. அதிமுகவுடைய 32 வழக்குகள் தலைவர்கள் குறித்து அவதூறாக பேசுறாரு அப்படின்னு சொல்லி கூட்டணி வெளிய வந்தாங்க. நீங்க பேசவே அலோவ் பண்ண இல்ல நீங்க சொல்றீங்கல அதிமுக வந்து பாஜகவோட அடிமையா இருக்காங்க நீங்க சொல்றீங்களே. ஆமா, அடிமை அப்படின்னா ஏன் கூட்டணி வெளிய வரணும்? கூட்டணியை விட்டு வெளியே வந்தது ஒரு ஸ்டண்ட், அவ்வளவுதான். அவரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் திரும்ப ரைடு அடிச்ச உடனே நீங்க திரும்ப ஓடி போய் அவங்களோட திரும்ப சேர்ந்துக்கிட்டாங்க. இவ்வளவு அவங்கள பொறுத்த வரைக்கும். நான் என்னென்ன சீரழிவுகளுக்கு நான் சொல்லிடுறேன். ஒரு தலைமை பண்பு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நான் சொல்றேங்க, அதிமுகவில் இருக்கக்கூடிய எந்த தொண்டர்களுக்கும் சாமானியர்கள் இனி அந்த கட்சியில எம்எல்ஏ ஆகிற அம்மையாருடைய ஃபார்முலா சொல்றாங்க இல்லையா, சாதாரண ஆட்களாக கூட வந்து வேட்பாளர்களாக்கி அவர்கள் செலவுகள் அத்தனையும் வந்து அந்த அம்மா பார்த்துக்கிட்டு பல பேர் எம்எல்ஏக்கள் ஆக்கியிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கட்சி கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் கோலோச்சி இருக்கக்கூடிய பெரும் மாஃபியாக்கள் போல வந்து அவர்கள் ஒரு செட்டப் கிரியேட் பண்ணாங்க. இவங்க யாரு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஈடி வழக்குகள் யாருக்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்கோ அவர்கள் தான் இன்னைக்கு அதிமுகவை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மாவட்டங்கள்ல. அப்ப அவர்கள் அனைவருமே வந்து முழுக்க நான் சொல்லுகிறேன் பெரும் நம்பிக்கையை சாமானியருக்கும் மக்களுக்கும் கொடுப்பது நின்று விட்டது. அந்த நம்பிக்கை போயிடுச்சு. அதிமுக தொண்டனே இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டணின்னு சொன்ன உடனே ஒரு நொந்து போன நிலையில தான் இருக்கான். இவர் கூட்டம் போகும்போது கூட்டிட்டு வந்திருக்கலாம். அந்த கூட்டங்கள்ல அங்கிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு அவசியமே இல்லை. அந்த கூட்டத்தை வந்து பெரிய வெற்றி மாதிரி சொன்னாங்க. அந்த கூட்டத்தில் தான் முழுக்க சிலுவம்பாளையம் பழனிசாமியார் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தலைமை பண்பே இல்லாதவர் அப்படிங்கிறது நிரூபணம் ஆனது அந்த பயணத்தில் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய பேச்சினுடைய தன்மையும் அவர் எடுத்து பேசிய விதங்களும் எடுத்து பேசிய தோரணைகளும் மக்கள் நலன் சார்ந்தா எதுவுமே அமையவில்லை. முழுக்க சொல்லணும்னா அவர் வாய்க்கு வந்ததை நிறைய இடங்கள்ல பேசினாரு. அது மாதிரி தலைமை பண்பே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு கொண்டு போய் நிறுத்தினதுங்கிறது இந்த டூர் ப்ரோக்ராம் தான். நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா ஒரு தலைமை பண்பு கிடையாது, ஒரு தலைமை சரியா இல்ல, அந்த லாக் தான் இன்னைக்கு அந்த பார்ட்டியை சொல்றீங்க. அதான் அது ஒரு கேளு. அதிமுக தொண்டர்களோட அதிருப்தியில் இருக்கான்னு நீங்க சொல்றீங்க. தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க அதிமுக. 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கணும். ஆனா அப்படி இல்ல. அந்த தேர்தல் முடிவுல பார்க்கும்போது அந்த தேர்தல் யார் தலைமையில் எதிர்கொள்றாங்க? எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2021 தேர்தல் எதிர்கொள்றாங்க. தொடர்ந்து 10 தேர்தல் தோல்வி சார். தொடர்ந்து 10 தேர்தல் விடுங்க சார். நான் கேக்குறேன் சார் ஒரு எம்பி சீட் இல்ல. நான் என்ன கேக்குறேன் சார், நான் என்ன கேக்குறேன் ஒரு கேள்வி எம்பி சீட் உண்டா? சரி ஒரு கேள்வி. தொடர்ந்து 10 ஆண்டு காலம் இருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய 2021 தேர்தல் அப்படின்னா 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியின் அதிருப்தி வந்து பெருசா இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி முடிவு இங்க யார் ஆளுகின்றார்கள், யார் ஆள வேண்டும் என்று மக்கள் தலைமை சார் சதவீதத்தை பத்தி நம்ம இங்க பொருட்கள் எடுத்துக்க வேண்டாம். சொல்ல வரல சார். எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கல, தொண்டர்களே அதிருப்தியில் இருக்காங்க சொல்றீங்க இல்லையா? அப்போ ஒரு மாய தோற்றம் இருந்துச்சு. ஒருவேளை இவர் கட்சியை வழி நடத்திடுவாரோ ஏன்னா முதலமைச்சரா இருந்த ஒரு 3.5 ஆண்டு காலம் இருந்துச்சு. அதன் பிறகு அவர் இறங்கிய பிறகுதான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எந்த பண்புமே அவருக்கு இல்லை அப்படிங்கறத மக்கள் தெளிவா முடிவான பிறகுதான் 10 தொடர் தோல்விகளை சந்தித்திருக்கிறார். ஒன்னிலையாவது ஜெயிச்சிருக்காரா? ஏதாவது ஒரு மாநகராட்சி இங்க ஜெயிச்சோம், அங்க ஜெயிச்சோம், இதுல பாதி வந்திருக்கோம், அதுல பாதி வந்திருக்கோம், இவங்களோட கூட்டணி வச்சதுனால வந்திருக்கோம், எங்கேயாவது ஒரு வெற்றியை காட்ட சொல்லுங்களேன். சாமானியர்களை மீண்டும் பழைய மாதிரி ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. சாமானியர் எல்லாத்தையும் கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்தி அவங்களெல்லாம் எம்பி ஆக்குவாங்க, எம்எல்ஏ ஆக்குவாங்க. நீ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெரும் பணக்காரர்களை மட்டும்தான் வந்து கொண்டு போய் வேட்பாளர்களை அறிவிச்சு அவர்களே செலவு பண்ண வச்சு பெரும் தோல்வியை மீண்டும் சந்திச்சாரு. அவர் வந்து முழுக்க ஒரு கம்பெனி நடத்துற மாதிரி ஆயிட்டார் சார். அவ்வளவுதான். அவருக்கு தலைமைத்துவ பண்புகள் இல்ல. இனி அதிமுக சாமானியர்களுக்கு அந்த கட்சியில் முக்கிய பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளே இனி இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பெரும் தலைகளை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவர்கள் யாரும் இந்த கட்சியை விட போறதில்லை. இந்த கட்சி மீண்டல போவதே இல்லை. அதிமுக பொறுத்த வரையில் நான் தெளிவாக சொல்லுகிறேன், இபிஎஸ் அவர்கள் இருக்கின்ற வரை, சிலுவம்பாளையம் பழனிசாமி ஐயாவாக இருக்கின்ற வரை அந்த கட்சி தேறுவது என்பதற்கு சுத்தமா வாய்ப்பில்லை. ஒரே லைன்ல சொல்லிடுறேன், மக்களுக்கு தேவையானவற்றை எங்களுடைய தலைவர் அவர்கள் நித்தம் சிந்தித்து தெளிவான திட்டங்களை கொடுத்து சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். மீண்டும் 2026 மிகப்பெரிய வெற்றி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி உருவாக்கி இருக்கிறார். இது கண்டிப்பாக நடக்கத்தான் போகிறது. நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள்.